எல்லாம் முழங்கால் படிடும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கும்படியாய், உம்முடைய பாடும் மரணங்களை நினைவு கூறும்படியாய் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்த உம்முடைய பாடுகளை நினைத்த ஆண்டவரே, பரலோக வாசிகளாய் நாங்கள் மாற இந்த நாளிலே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை அடிக்கப்படுகிற வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராய் அப்பா நாங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்கக்கூடாது சுவாமி. சிங்காசனத்தின் அதிபதியாய் உம்மை போற்ற எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரட்டும். எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தக்கூடிய ஒரு நல்ல நேரமாய் நல்ல நாளாய் மாறட்டும் சுவாமி. எங்கள் மத்தியிலே நீர் எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தையின் மூலமாய் இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக எங்களை கூட்டி அணைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானுடைய கரத்தில் அந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பாடுகளையும் மரணத்தையும் மெய்யாகவே நினைவு கூர்ந்து எங்களுடைய ஆண்டவர் அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க என்பதை ஆண்டவரை உணர எங்களுக்கு உதவிச்சிங்க. ஆவியானவர் இந்த வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 60வது பாடல். குருசனில் தொங்கிய குருதியும் அடிய கொல்கொதா மலைதனிலே என்ற பாடல். குருசனில் தொங்கிய குருதியும் அடிய கொல்கொதா மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்தோய பாவி கொல்லாய் கண் கொண்டே சிரசினில் முள்மோடி ஒரு திட அறைந்தே சிலுவையில் சேர்த்தையோ திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்த சேனை தேரல் சூழ பாதகர் நடுவில் பாவியின் நேசன் பாதகன் போல் தொங்க யுத பாதகர் பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகலவான் சேனைகள் செய்யாமல் நானுதையோ தேவ சுந்தர மைந்தன் உயிரிடம் காட்டியால் துடித்தால் நெஞ்சுண்டோ ஈட்டியால் சேவகன் எட்டிய கொத்த இறைவன் மேலாவதிலே அவர் தீட்டிய தீட்டை குருதியும் ஜலமும் இறந்து தொடுது எருசலேம் மாதே மருகினி அழுது எங்கே போலம் பலையோ எருசலை அதிபன் இளமனமாலன் எடுத்த கோலமிதோ தொங்கியே குருதியும் அடிய கொல்கொதா மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்தோய பாவி கொள்ளாய் கண் கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் எழுந்து 717வது பாடலை பாடும். ஏன் இந்த பாடுகள் உமக்கு இந்த பாடல். உன்னத பாடல்கள் 714வது பாடல். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டது எதுக்காக? நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாவங்கள் நிமித்தம் என்ன செய்யப்பட்டாராம்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. ஆமாம்,
ஒரு தீர்ப்பு, ஒரு தண்டனை. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். ஆகவே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய தழும்புகள் நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய எல்லாவித பாவங்கள், அக்கிரமங்களிலிருந்து நம்ம சுகமாக்குது. நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், ஏதோ ஒன்று வந்தோம் போனோம் அப்படிங்கிறது இல்லை. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, அதை நினைக்கக்கூடிய வண்ணமாக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக கண்ணீர் வடிக்கிறது இல்லை. ஆண்டவர் அடிக்கப்படும் பொழுது பின்னால் நிறைய ஸ்திரீகள், அவரால் நன்மை பெற்ற நிறைய ஸ்திரீகள் அழுதுகிட்டே போனாங்க. மார்பிள் அடித்து கொண்டு, ஐயோ எங்கள் ஆண்டவர் இவ்வளோ பாடுகளை அனுபவிக்கார, இவ்வளவு தண்டனை அனுபவிக்கிறார, இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார என்று சொல்லி புலம்பிக்கிட்டே போனாங்க. அப்போ அந்த ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் திரும்பி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆமாம், எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, அழாதீங்க, உங்களுக்காகவும், ஆமாம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அடைய போகிற ஆக்கினை நிமித்தம் அதை என் மீது நான் என்ன செய்தேன்? ஏற்றுக்கொண்டேன். அதை என் மீது ஏற்றுக்கொண்டேன். ஆகவே நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் பாவத்திற்கும் எல்லாவித சாபங்களுக்கும் விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். அதுக்காக தான் நான் என்ன செய்யப்பட்டேன்? அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார் இல்லையா? அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் மனசார என்ன செய்யணும்? கேட்கணும். ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக இல்லை, உண்மையாகவே மனதார என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கணும். சரிதானா? இந்த பாடலை உணர்ந்து பாடலாமா? ஏன் இந்த பாடுகள் உமக்கு, இயேசுவே காயங்கள் எதற்கு? ஏன் இந்த பாடுகள் உமக்கு, இயேசுவே காயங்கள் எதற்கு? கைகள் கால்களில் ஆணிகள் பாய காட்சியும் எதற்கு? கைகள் கால்களில் ஆணிகள் பாய காட்சியும் எதற்கு? ஏன் இந்த பாடுகள் உமக்கு, இயேசுவே காயங்கள் எதற்கு? சிந்தையில் பாவம் செய்ததால் தான் சிரசினில் முள்முடி மறைந்தனரோ? சிந்தையில் பாவம் செய்ததால் தான் சிரசினில் முள்முடி மறைந்தனரோ? இரத்தமாறாக ஓடிடுதே, இரத்தமாறாக ஓடிடுதே, இதயம் முழுவாக துடிக்கின்றது, இதயம் முழுவாக துடிக்கின்றது. ஏன் இந்த பாடுகள் உமக்கு, இயேசுவே காயங்கள் எதற்கு? ஏன் இந்த பாடுகள் உமக்கு, இயேசுவே காயங்கள் எதற்கு? கைகள் கால்களில் ஆணிகள் பாய ஓர காட்சியும் எதற்கு? கைகள் கால்களில் ஆணிகள் பாய ஓர காட்சியும் எதற்கு? ஏன் இந்த பாடுகள் உமக்கு, இயேசுவே காயங்கள் எதற்கு? ஏன் இந்த பாடுகள் உமக்கு, இயேசுவே காயங்கள் எதற்கு? தியாகமாய் ஜீவனை
தந்ததாலே அருகினேன் எந்தன் இதயமதை தியாகமாய் ஜீவனை தந்ததாலே தருகிறேன் எந்தன் இதயமதை தாகமாய் சிலுவையில் தொங்கினீரே தாகமாய் சிலுவையில் தொங்கினீரே தாகத்தை தீர்த்திட வருகின்றேன் தாகத்தை தீர்த்திட வருகின்றேன் ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே காயங்கள் எதற்கு ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே காயங்கள் எதற்கு கைகள் கால்களில் ஆணிகள் பாய ஓர காட்சியும் எதற்கு கைகள் கால்களில் ஆணிகள் பாய ஓர காட்சியும் எதற்கு ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே பாடம் ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே காயங்கள் எதற்கு சிந்தையில் பாவம் செய்ததால் தான் முள்முடி மறைந்தனரோ சிந்தையில் பாவம் செய்ததால் தான் சிரசினில் முள்முடி மறைந்தனரோ ரத்தமாறாக ஓடிடுவே ரத்தம் மாறாக ஓடிடுவே இதயம் முழுவாக துடிக்கின்றதே இதயம் முழுவாக துடிக்கின்றதே ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே காயம் எதற்கு ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே காயங்கள் எதற்கு ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே காயங்கள் எதற்கு கைகள் கால்களில் ஆணிகள் பாய ஓர காட்சியும் எதற்கு கைகள் கால்களில் ஆணிகள் பாய ஓர காட்சியும் எதற்கு கைகள் கால்களில் ஆணிகள் பாய ஓர காட்சியும் எதற்கு ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே காயங்கள் எதற்கு ஏன் இந்த பாடுகள் உமக்கு இயேசுவே காயங்கள் எதற்கு ஒரு நிமிஷம் ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்ப்போம். நமக்காக அவருடைய முகத்தில் துப்பப்பட்டார், காரி துப்பப்பட்டார். நாம் அனுபவிக்க வேண்டிய அவமானங்கள் எல்லாம் அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கரங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக, நம்முடைய கையினால் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்களுக்காக அவருடைய கைகளிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கால்கள் தகாத இடங்களுக்கு போகிறதுனால, அவர் விரும்பாத இடங்களை நோக்கி செல்கிறதுனால அவருடைய கால்களில் ஆணிகளால் கடாவப்பட்டார். நம்முடைய சிந்தையில் நிறைத்து வைத்திருக்கிற பொல்லாத சிந்தனைகள் நிமித்தம், பொல்லாத சிந்தனைகள் நிமித்தம், கசப்புகள் நிமித்தம் அவர் தம்முடைய சிரசிலே அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அவருடைய காயங்களிலிருந்து வடியக்கூடிய ஒவ்வொரு இரத்தமும் நம்மை முற்றிலுமாய் சுத்திகரிக்கிறது. நம்மை பாவம் வர சுத்திகரிக்க அது வல்லமையுள்ள இரத்தம். அப்பா பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக பாடுபட்டீங்க, எனக்காக பாடுகளை அனுபவித்தீங்க. உடைய ஜீவன் போன பிறகு கூட சரீரத்தில் இருந்த கொஞ்சம் தண்ணீரையும் இரத்தத்தையும் அந்த விழாவில் குத்தி எடுத்தாங்கப்பா.
இருதயத்திலே இருக்கக்கூடிய பொல்லாத சிந்தனைகள் நிமித்தம், இதயத்திலிருந்து புறப்படக்கூடிய உபச்சாரங்கள், வேசித்தனம், களவு, காம விகாரம், வன்கண், தூசணம், மதிகேடு, இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் நிமித்தம் நீர் விழாவிலே குத்தப்பட்டீர். எனக்காக காயங்களை அனுபவித்தீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, நாங்கள் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆக்கினையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா, நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் இன்னும் நாங்கள் மனம் திருந்தலையே, மனம் வருந்தலையே. எங்களுடைய பாவங்களை நிமித்தம் ஆண்டவரே நீங்கள் காயப்பட்டீங்க, எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க, எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தீங்க. நாங்கள் சமாதானமாக இருக்கணும், நாங்கள் சௌக்கியமாக இருக்கணும், நாங்கள் நலமுடன் வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆதங்கம் தான் உங்கள் உள்ளத்தில் காணப்பட்டுச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கையோடு கூட ஒரு வார்த்தையை சொன்னீங்க, முடிந்தது என்று சொல்லி. ஆண்டவரே, எங்களுக்காக செய்து முடித்த எல்லா கிரையும் நீங்கள் முடிச்சிட்டீங்கப்பா. இன்னும் நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் திரும்பி வரல ஆண்டவரே, இன்னும் நாங்கள் திரும்பலப்பா, இன்னும் நாங்கள் திரும்பலப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உங்களுடைய காயங்களை நினைத்து பார்க்கிறோம், பட்ட மாரடிகளை நினைத்து பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்தில் எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் சிந்தின அந்த இரத்த வேர்வையை நினைத்து பார்க்கிறோம். சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து? கொஞ்சம் ஒரு நிமிஷம் மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு மனது இறங்குங்கப்பா, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க, இந்த மீறுதல்கள் எல்லாம் மன்னிங்க. மறுபடியும் 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 துணிகரமாய் உமக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களை நான் அவமதிக்கிறேன், உங்களை ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடி, எல்லாம் முன்னால் இருந்து பின்னால் இருக்கிறவங்க வரைக்கும் அசட்டையா இல்லாதபடி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் வேடிக்கை பார்க்குற நேரம் இல்லை. இப்படியே இருந்துட்டு போயிட்டேன்னா பரலோகத்தின் அந்த பாக்கியத்தை இழந்து போயிடுவேன். அக்கிரமத்தோடு கூட பரிசுத்தமற்ற வாழ்க்கையோடு கூட பரலோக ராஜ்யத்துக்குள் நீ பிரவேசிக்க முடியாது. துணிகரமான பாவங்களோடு கூட எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம். தேவனுக்கு நேரம் கொடுக்காம, தேவனை அவமதித்து, தேவனுடைய பிரசன்னத்தை உணராதபடி தேவனை விட்டு தூரமாய் போகிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பரலோகத்தை சுதந்திரிக்கலாம்னு நினைக்காத. இன்றைக்கு இல்லைன்னா உனக்கு இன்னொரு நாள் கொடுக்கப்படாது. ஜீவன் உன்னுடைய கரத்தில் கிடையாது. உன்னை நினைத்து பார், வாழ்க்கை நினைச்சு பார், நீ இருக்கக்கூடிய நிலைமையை நினைத்து பார். ஆண்டவரை நேசிக்க முடிகிறதா? மனதார அவரை துதிக்க முடிகிறதா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பான்னு கூப்பிட முடியுமா? உன்னோடு பேசி கொண்டிருக்கிற தேவன் அவர், உன்னை உணர்த்துகிற தேவன் அவர். ஒரு நாள்ல நீ ஆண்டவரை நேசித்த பிள்ளை, ஆனா இன்னைக்கு அந்த ஆண்டவரை மறந்துட்ட. நீ பெரிய விஐபின்னு நினைக்காத. உடைய படிப்பு, உடைய சொத்து, உடைய வீடு, இது எதுவும் உன் கூட வராது. தேவனுக்காக நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தா மட்டும்தான் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அவரை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அங்க இடம் உண்டு. அவரை உதாசீனம் பண்ணுகிறவர்களை அவர் எனக்கு தெரியாது என்று மறுதலிப்பார். நீ கர்த்தருக்காக எவ்வளவு கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் என்று சொல்லி ஒருவேளை நீ வாயினால சும்மா நீ சொன்னாலும் சரி, அங்க உனக்கு இடம் கிடையாது. அவர் என்ன விரும்புகிறார், உன்னை குறித்து அவருடைய விருப்பம் என்ன, அதை நீ அறிந்து கொள்ள வேணும். மனம் திரும்பு, ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு, அப்பான்னு கூப்பிடு. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்பா. நான் உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், இல்ல ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், நான் உங்க கூட இருக்கணும், நீங்க எங்க கூட இருக்கணும்பா, நீங்க எங்க கூட இருக்கணும் சுவாமி. அப்பா பார்த்து கேளு,
நீங்க எனக்கு வேணும்பா, நான் உங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. அப்பா பார்த்து கூப்பிடுவோமா? ஆண்டவர் பார்த்து கூப்பிடுவோமா? அப்பான்னு ஒரு வயசை கூப்பிட்டு பாரு. அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உன்னை குணமாக்கி, நீ பட்ட காயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீக்கி, மனதார உன்னை மன்னித்து நேசித்து அவருடைய கல்வாரி அண்டை சேர்த்துக்கொள்ள அவர் ஆவலோடு இருக்கிறார். மனம் உண்டா? உனக்கு மனம் உண்டா? அவரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. ஓரா தலஷந்தரானி மகளவா. உனக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடு, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. யோவான் அந்த பேதுரு கதறினார். எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய இந்த பாவ பழக்கங்கள் என்னை விட்டு போக மாட்டேங்குதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கதறினா. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தினாரோ அவனுடைய எல்லா அசுத்தங்களும் அவனை விட்டு மீறி போச்சு. அவனுடைய மீறுதல்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. தைரியமற்ற வாழ்க்கை அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஒரு பெரிய பலன் அவருக்கு சாட்சியாக நிற்கும்படியாக அவனை மாற்றியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த பலன் உனக்கு இல்லைன்னு சொன்னா நீ சாட்சியாய் வாழ முடியாது, சாட்சியாய் ஜீவிக்க முடியாது, கர்த்தருக்காக நீ எழுத நிற்க முடியாது, பரலோக ராஜ்யத்தையும் சுதந்தரிக்க முடியாது. அப்பா பார்த்து கேளு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்ன பலப்படுத்துங்க. நீங்க பட்ட பாடுகளுக்கு நாங்க நினைத்து ஆண்டவரே உங்ககிட்ட மனம் திரும்பணும், உங்ககிட்ட நான் திரும்பணும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் மாறணும், உமக்காக ஜீவிக்கணும். அந்த கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கேளு, தாங்கப்பான்னு கேளு. அவருடைய மன்னிப்பார். அவரை நேசிக்கிற தேவன் உனக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவர் எவ்வளவாய் உன்னை நேசிக்கிறார். இந்த நேசத்தை உணர்ந்து பார். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே எங்களை நேசித்து எங்களுக்காக ஆண்டவரே பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு காயங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பட்ட அவமானங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை மீட்கும் பொருளாக எங்களுக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்ட தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. We praise you Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வானத்துக்கு பூமிக்கும் மத்தியில உயர்த்தப்பட்ட எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். We exalt you Lord. ராஜாதி ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க உங்களை அசால்ட் பண்ணலப்பா, உங்களை நாங்க நேசிக்கிறோம். நாங்க எந்த அளவு உங்களை நேசிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் சுவாமி. பாவத்திலே ஜீவித்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த வருகையின் காலத்துல கடைசி மணித்துளிகள் இருக்கிறோம். இன்னும் நாங்க ரட்சிக்கப்படலைன்னா, இன்னும் உடைய இரத்தத்தினால கழுவப்படலைன்னா, அந்த மீட்பை விலையேற பெற்ற மீட்பை கண்டடையலைன்னா நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்த பிரயோஜனமே இல்லப்பா. இந்த ஆலயத்துக்குள்ள வந்தும் பிரயோஜனம் கிடையாது. உண்மை நேசிக்கிறோன்னு வாயால சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு. மகிமை நிறைந்தவர், மன்னிப்பதற்கு தயவு பெருத்து தேவன், நம்மை வேதனைப்படுத்திய தன்னை காயப்படுத்தின துரோகிகளாகிய அந்த மனிதர்களை கூட அந்த சிலுவையில மன்னித்த தேவன். அவர் உன்னை மன்னிக்க அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறையா? பரிசுத்த பிதாவே, மகிமை நிறைந்தவரே, மன்னிப்பதற்கு தயவு பெருத்த தேவனே, எங்கள் பாவங்களை நிமித்தம் மனமருந்துகிறோன்னு சொல்லு. வல்லமையுள்ள கர்த்தாவே, நீ பட்ட பாடுகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க சிந்திய ரத்தத்திற்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வெளியேற பெற்ற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாகிய கர்த்தரோடு பரலோகத்தில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மகாபெரிய பாக்கியத்தை எங்களுக்கு அருளினரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். கல்வாரி நேசருடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரையும் மகிமைக்கு பாத்திரமானவர். ராஜாதி ராஜாவாகிய நீரே துதிக்கப்படத்தக்கவர். வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எல்லா கனமும் மோக்க உரியது. உண்மையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்வோம். பாடல்கள் கீர்த்தனைகள் 26வது பாடலை பாடும். நெஞ்சமே கோரு சீரில் அந்த பாரம் காழே ஆனீரே தீருமே ஐயோதே மன்னோயே தன்னோயேரே பாய்க்க வந்த மன்னவதாம் என்னிட மேலாம் புறக்க ஈரக்கூறு சேரினா ஊருகாயோ நெஞ்சமே ஒரு சேனில் அந்த பாராய் கரம் கால்கள் ஆனீரே தீருமே நையுதே தாகமே நாவரண்டே தங்கமேரி மங்குதே ஏகபார தன்னயந்தே ஏத்தனையா ஏங்குரா ஒரு காயோ நெஞ்சமே ஒரு சேரே அந்த பரங்கால்கள் ஆனீரே தீருமே ஐயோதே ஓமுலகை தாங்கும் தேவன் மூன்று
சகோதரர் நம்ம மத்தியில் பேசுவாங்க. ஜெப சிந்தியோடு கூட தேவனுடைய செய்தி கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை, அவர்களை, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு சிலுவையில் 7 வார்த்தை பேசினார். எத்தனை வார்த்தை பேசினார்? 7 வார்த்தையை மட்டும்தான் பேசினாரா, இல்லை குறைய பேசினாரா? நிறைய பேசினாரா? நமக்கு வேதத்தில் அவர் நிறைய பேசியிருக்கலாம். ஆனால் நமக்கு வேதம் ஆவியானவர் ஒரு சில காரியத்தை, ஒரு சில வார்த்தைகளை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். அது முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேசியிருக்கலாம், நிறைய நடந்திருக்கலாம். பட் வேதத்தில் ஆவியானவர் சில காரியத்தை இம்பார்ட்டண்டாக சில வார்த்தைகள் எழுதி வைக்கிறாருன்னா அதுதான் முக்கியம். அது நிறைவேறுகிற காரியம். அது மாத்திரமல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதுக்குள்ள பெரிய ரகசியமே இருக்கும். ஆதியாகமத்திலிருந்து நான் உள்ள வந்துடுறேன் உங்களுக்கு. தேவன் மனுஷனை தமது சாயலாய் படைத்தார். எப்போ பண்ணாரு? மனுஷனை தமது சாயலாய் படைத்தார், தமது ரூபத்தின்படியே படைத்தார். படைச்சு அவனுக்கு தம்முடைய சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். இப்போ தேவன் குனிந்து தம்முடைய சுவாசத்தை என்ன பண்ணாரா? அவன் மேல் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவாக மாறினான். அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி இப்போ மனுஷன் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் மனுஷனை, தன்னுடைய உண்டாக்குன மனுஷனை கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்காங்க. பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியான இடம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும் பொழுது, மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆதாமோடு தேவன் பேசுகிறாரு. தேவனோடு கூட உலாவுறான், தேவனோட பேசுகிறான். கர்த்தர் பேசுகிறாரு, அவன் கேட்குறான், அவன் பதில் சொல்கிறான். எதை சொல்லுகிறது? ஆதாம் எதெல்லாம் பேரிட்டானோ அந்தந்த பேர் அப்படியே ஆயிட்டு. தேவன் என்ன பண்ணுறாரு? பயங்கர சந்தோஷமாயிட்டாரு, பயங்கர இதாகிட்டாரு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா, என் சாயலை என்னை போல உருவாக்குற ஒரு மனிதனை நான் உருவாக்கிட்டேங்கிறதுக்கு அவர் பயங்கர மகிழ்ச்சி. அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா, எவ்வளோ பெரிய, நான் பாடுறேன், நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் சொல்கிறான். வேதம் சொல்லுது, ஆதாம் அவைகளுக்கு என்ன பேர்? ஆண்டவர் நிலத்தை உருவாக்கினார். என்ன தன்னுடைய வார்த்தையினால பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் ஊரில் நிலத்தில் வாழ்கிறது, தண்ணியில் வாழ்கிறது, பறக்கிறது எல்லாத்தையும் உருவாக்கி அப்படியே மொத்தமாக கூட்டிகிட்டு வந்து ஆதாம் கிட்ட விட்டானா. எப்பா, இந்த பாடுறா, இதெல்லாம் நான் படைச்சதான்ப்பா, என் வார்த்தையில் உருவானதுன்னு சொன்ன உடனே ஆதாம் என்ன பண்ணுறான்னா அதுக்கு பேர் வைக்கிறான். காக்கான்னு என்ன செஞ்சான்? பேர் வச்சான். இது குதிரை, இது சிங்கம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு பேர் வச்சான். அன்னைக்கு ஆதாம் என்ன பேர் வச்சானோ அது அப்படியே அதுங்களுக்கு என்ன செஞ்சா ஆயிற்று. அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஆதாம் பேர் வச்சோன்னு அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தது தெரியுமா? ஆகா, என் பிள்ளை பேர் வைக்கிறான் பாடுறா. அப்ப தேவன் பயங்கர சந்தோஷப்பட்டார். ஆதாம் பேர் வச்ச உடனே, பாடுறா, என் பிள்ளை இப்படி பேர் வைக்கிறான் பாரு. அப்ப சொல்லியிருப்பாரு, அப்படியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் அவங்க 3 பேர் இந்த திரியேக தேவன் நின்றுப்பாங்க. அவர் சொல்லுவார், பாடுறா, நம்ம பாரு எவ்வளவு சூப்பரா பேர் வைக்கிறான் பாரு. காக்காக்கு காக்கான்னு பேர் வச்சுட்டான் பாடுறா. காக்காக்கு காக்கான்னு ஆதாம் பேர் வச்சுட்டான். சொல்லியிருப்பாரு இல்லையா? பாரு, சிங்கத்துக்கு சூப்பரா சிங்கத்துக்குன்னு சிங்கம்னு பேர் வச்சுட்டானே. அவன் பயங்கர சந்தோஷம். இங்க சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாய் போய் கொண்டு இருக்கிறது. ஆனா அப்படி மகிழ்ச்சியாய் போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் உள்ள வருது. அந்த சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிற, சந்தோஷமா இருக்கிற, நீ தேவ சத்தத்துக்கும் பிசாசுடைய சத்தத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறார் தேவன். எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா ஈஸியா வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். வார்த்தை இல்லைன்னு சொன்னா எல்லாமே ஒன்னாத்தான் தெரியும். என்னது? எல்லாமே. இப்ப வார்த்தை இருக்கணும். இப்ப வார்த்தை இருந்துச்சுன்னா நீங்க அடையாளப்படுத்த முடியும். இயேசு
அது லூக்கா 4 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் அவர் சோதிக்கப்பட்டாரா. அப்ப பிசாசு வந்து பேசுறான். அப்ப பிசாசு சொல்றான், இப்ப அவருக்கு என்ன தெரியும்னா, பசி உண்டாயிற்று. வேதம் சொல்லுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்ப மிகுந்த பசி உண்டாயிற்று. இப்ப அவனுக்கு தெரியும் இவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு. இப்ப இவருக்கு பசியா இருக்காரு, இவருக்கு இப்ப தேவை சாப்பாடு. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, இவருக்கு தேவை என்னது? சாப்பாடு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் மெதுவா வந்து சொல்றான், ஹலோ, உங்க பைபிள் உங்க வார்த்தை சொல்லுதுல, இந்த கல் என்ன செய்ய அப்பமா மாத்தி என்ன செய்ய உன்னால மாற்ற முடியும்ல, அதை மாற்ற உன்னால முடியும்ல, நீ செய்வே அப்படின்னு சொல்லி அவன் அப்படி கொஞ்சம் நம்ம பாஷையில சொல்ற, பைபிள் பாஷையில பேசல, நம்ம பாஷையில பேசிட்டு இருக்கிறேன். அவன் சொல்ற, உன்னால தானே முடியும்ல, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்தி சாப்பிடுறதுக்கு உன்னால, இப்போ உனக்கு பசிக்குதுல, இப்ப பசிக்கிறதுக்கு உனக்கு சாப்பாடு இல்லை, இங்க நாய டீ கடை இல்லை, இங்க முனியாண்டி விலாஸ் கடை இல்லை, எதுவுமே இல்லை, அதனால நீ இப்ப இந்த கல்லு தான் இருக்கு, இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தையே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு அவன் ஷாக் ஆயிடும். ஆகா, இவருக்கு என்ன இருக்கிறது? வார்த்தை இருக்குடா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கண்டா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறான். அவன் நம்ம வார்த்தையை கொண்டு வந்து பேசுறான், நீ மேல இருந்து கீழே குதி, அப்பொழுது தேவ தூதர்கள் தங்களுடைய கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே, அப்ப மேல இருந்து கீழே குதினா அப்படிப்பான். அப்ப சொல்லுவாரு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இப்ப உங்களுக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா நீ தேவ சத்தத்துக்கும் பிசாசு பேசுகிற அந்த சத்தத்துக்கும் நீ அழகா அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும். இது தேவ சத்தம் இல்ல, இது பிசாசுடைய சத்தம், இது தேவ சத்தம் இல்ல, இது பிசாசு கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எப்ப? வார்த்தை உனக்குள்ள இருக்கும் பொழுது. வார்த்தை ஆகிய கிறிஸ்து உனக்குள்ள இருக்கும் பொழுது. இந்த வார்த்தை முக்கியம். வார்த்தை தான் கிறிஸ்து தான் வார்த்தை. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்? நாங்க ரட்சிக்கப்பட்டு மாறிட்டோங்க, வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஆனா வயது இருக்கா? இல்ல. பைபிளுக்கு ஓய்வு கொடுக்குறீங்களா? இல்ல. பைபிள் பழசா இருக்கா? இல்ல. சிலர் பைபிளை பார்த்தா வயிறு என்ன மாதிரி தொப்பை வந்திருக்கும். அப்படி சிலர் பைபிள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? தொப்ப பைபிள். அதுக்கு பேர் என்னது? தொப்ப பைபிள். இப்படி இருக்கக்கூடாது. பைபிள் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும். இங்கே யூஸ் பண்ணீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். சிலர் பைபிள்லாம் பார்த்தா என்ன பண்ணியிருக்கோம், அது அப்படியே தொப்பை சலிஞ்சு போய் பாதி வெளியே வந்து பாதி உள்ளே போய் பார்க்கவே பரிதாபமாக இருக்கும். அது என்னண்டா, அது வெறும் நீதிமொழிகளை மட்டும் வாசிக்கும், அது சங்கீதம் மட்டும் வாசிக்கும், வேற எதுவும் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் நீ எது கேட்டாலும் ஒன்றும் தெரியாது. சிலர் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவர்கள், அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள். அவர்களுக்கெல்லாம் நான் 100% மார்க் கொடுப்பேன் அந்த நபர்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவார்கள். அப்படியே ஒரு நல்ல ஒரு கவரில் அழகாக அப்படி கொண்டு வந்து மெதுவாக அப்படியே கவர் எடுத்து மடித்து அப்படி வச்சுருவாங்க. அப்படி அந்த பைபிள் அங்கே இருக்கும். அந்த பைபிள் அங்கே வந்து கூட திறக்க மாட்டாங்க, அது அங்கே தான் மூடி இருக்கும். அது 1942 வாங்கின பைபிளாக தான் இருக்கும். படிக்கப்படும் போது பாஸ்டர் கொடுத்துருப்பா, ஞானஸ்தானம் எடுக்கும்போது கொடுத்துருக்க பைபிளாக இருக்கும். அது அப்படியே இருக்கும். ஒரு எழுத்து கூட ஒரு பேஜ் கூட நாங்கள் திறக்க மாட்டோம். ரொம்ப பைபிள் திறக்கக்கூடாதுப்பா, பாவம் பாவம், அப்படி திறக்கவே மாட்டான். அது 2010 வாங்கின, இல்லை 2001 வாங்கின பைபிள் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட அச்சு பிசையாது, அப்படியே இருக்கும். அது மெதுவாக ஆராதனை முடியும் போது மெதுவாக அதை தூக்கி உள்ளே வச்சு அப்படியே கக்கத்தில் வச்சுக்கிட்டு நேர வீட்டுக்கு போய் மேலே செல்ஃபில் யாரும் எட்டாத உயரத்தில் கொண்டு போய் வச்சிருவான். திருப்பி வரும்போது அதை எடுத்து தூசியாக இருக்குது அப்படின்னு தூசியெல்லாம் தட்டிட்டு திரும்பி வருவான். அவங்களுக்கெல்லாம் நான் 100% மார்க் கொடுப்பேன். நீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நீங்களாம் யாரு? ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்கள் சோதனை வரும்போது, பிரச்சனை வரும் பொழுது, எப்பா ரசிக்கப்பட்டேன்னு தெரியலையே, எதுக்கு சர்ச்சுக்கு போனேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற ஆளு சிலர் இருக்காங்க, ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே இரவு பகலும்
உடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருக்கிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டக்கு 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 டக்குன்னு உள்ள வருவான். தருத்தரனா உள்ள வந்திருப்பான். வந்தவன் தருத்துற மாதிரி இருக்கும். அப்படியே அடிக்கடி டக்கு டக்கு டக்குன்னு அவன் ஆஸ்வதிக்கப்படுவான், அவன் பிள்ளை ஆஸ்வதிக்கப்படும், அவன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், அவனுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் ஆஸ்வதிச்சு அப்படி மேலே வைத்து நிற்பான். இங்கே பார்க்க அவன் மட்டும் சர்ச்சுக்கு வந்து அந்த பாஸ்டர் ஏதோ கொடுத்துட்டாரோ, அவன் வாழ்க்கை அவ்வளோ கார் வாங்கி அவன் வீடு வாங்கி அவன் அப்படி ஆசீர்வாதமா அப்படி நிற்கிறான்னா அது எங்கேயோ ஒன்று நடந்திருக்கு. அதுதான் நீர்க்கால்களை ஓரமாய் நடப்பட்டவன். அவன் தான் இரவும் பகலும் அந்த வார்த்தை தனக்குள்ளா வைத்து இது தேவ சத்தம், இது பிசாசு சத்தம், இதுக்கு செவி கொடுக்கணும், இதை விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி அதை அடையாளப்படுத்தி தன் வாழ்க்கையை மாற்றுகிறவன் அவன். அவன் தான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டவன். இப்போ ஏதன் தோட்டத்துக்கு போயிடுவான். இப்போ ஏதன் அப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு ஆண்டவர் பயங்கரமாக பேசுகிறாரு. இப்போ அந்த ஏதனில் பேசிட்டு இருக்கும்போது தேவன் ஒரு சத்தம் கேட்குறான். திடீர்னு ஆதாம் என்ன பண்ணிடுறான், ஏவாள் அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. ஆதாம் கூட தான் இருந்திருப்பார். ஏவாளை விட்டுட்டுலாம் போகலை. நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க ஆதாம் அப்படி ஏவாளை அப்படி தோட்டத்தில் விட்டுட்டு அவர் எங்கேயோ அப்படி வேலைக்கா போனார், இல்லை அப்படி ஊர் பண்ணாரா, ஊர் சுத்த பண்ணார். இல்லை இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஒன்றா தான் இருந்தாங்க, ஒன்றா தான் இருந்தாங்க. அப்படி இந்த அம்மா கொஞ்சம் இந்த 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 டாக்டரின் இந்த இந்த காரியம் கொஞ்சம் நல்லா இருக்கு, காது கேட்கலாமே, இது சூப்பராக ஒரு மனுஷன் பேசுகிறானே, ஒரு பாம்பு பேசுதே, கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஏவாள் கொஞ்சம் அப்படி லிசன் பண்ண ஆரம்பித்தாங்க. லிசன் பண்ண உடனே அப்படியே அவன் அப்படியே டோட்டலாகவே மண்டையை கழுவிட்டான். கல்வி சொன்னா என்னப்பா அவர் சொன்னாராம்ல ஏதோ பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆமாம் ஆமாம், இந்த இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாத்தையும் சாப்பிடலான்னு சொன்னார். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அது விஷயம் தெரியுமா உனக்கு, நீ சாப்பிட்டீங்கன்னா அவரை மாதிரி மாறிடுவா அப்படின்னு டகான்னு அடிச்சு விட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், டப்புன்னு அவரை போல மாறின, அவர் கூட இவ்வளோ ஆகிறோம், அவரை போல மாறின ஆசை வருமா வராது, வந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணிட்டா, பறிச்சா சாப்பிட்டா அப்படியே அந்த மக்கள் அப்படி ரிட்டன் அங்கே போச்சு. இந்தாயா நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்கு, நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருவேன். அவன் வாங்கினா ஏவாள் கொடுத்த பழம் தான் சாப்பிட்டா முடிச்சுட்டு பாவம் உள்ளே வந்துச்சு. ஆண்டவர் வர்றாரு, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஆதாம எங்கடா எங்கப்பா இருக்குன்னு கேட்டார். ஆண்டவரே நான் மறைஞ்சிருக்கிறேன். எங்கே மரத்துக்கு எங்கடா இருக்கிற, மறைஞ்சிட்டேன். ஆதாம் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறான். ஆதாம் எங்க விட்டு துரத்தப்பட்டாச்சு, தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறான். தேவன் தோட்டத்தை பாதுகாக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அடுத்த கனி என்னது, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனியோட தன்மை என்னன்னா, அதை சாப்பிட்டா நித்தியமாய் மனுஷன் செய்ய முடியும், உயிர் வாழ முடியும், உயிர் வாழ்றது. அதுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனி. இப்ப ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டு இந்த மனுஷன் பாவத்தோடு இந்த ஜீவ விருட்சத்தை விருட்ச கனியை சாப்பிட்டான்னா நித்தியமாய் பாவத்தோடு வாழ ஆரம்பித்து விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, உடனடியாக மனுஷனை தோட்டத்தை வெளியே அனுப்பிட்டாரு. அது பாதுகாக்கும்படியாக சுடரொளி பட்டயத்தை கேருபீன்களை கர்த்தர் வைத்தார். அது பெரிய சுடரொளி பட்டை கேருபீன்கள் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கிறது. ஏன் பாதுகாத்தாரு தோட்டத்தை? இப்ப தோட்டம் எங்க இருக்கிறது? இப்ப தேவன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி விட்டாரு. இப்ப ஆதாம் வெளியே வந்தாச்சு. யூத பாரம்பரியங்கள் சொல்லுகிறது, இந்த தோட்டம் இப்பொழுது பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற பரதேசி, பாரடைஸ். ஏதேனுக்கு இன்னொரு பேரு பாரடைஸ். பாரடைஸ் என்றால் தோட்டம் என்று அர்த்தம். எபிரேய வார்த்தையில, ஹீப்ரூல, கிரீக்ல பாரடைஸ். பாரடைஸ் என்று சொன்னால் தோட்டம் என்று அர்த்தம். இப்பொழுது எங்க இருக்குன்னா, அது பரலோகத்துக்கு பக்கத்தில் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். யூத பாரம்பரிய பைபிள் வசனம் கேட்டக்கூடாது. எங்க இருக்கு பாஸ்டர் இந்த வசனத்துக்கு, இந்த வசனம் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. இது யூத பாரம்பரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. யூத பாரம்பரியங்கள் பைபிள் எழுதப்படல, இல்லைன்னா மக்கள் வந்து அதை வேற மாதிரி மாத்திருப்பாங்க. யூத பாரம்பரியம் சொல்லுகிறது பாரடைஸ். அதான் ஆண்டவர் சொல்றார், என்னோடு கூட இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய். மரிக்கிறவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்களா? ஆதாம் முதல் இப்போ வரைக்கும் மரிக்கிறவர்கள் எங்க தான் இருக்கிறாங்க? பாரடைஸ்ல தான், பரதேசில தான் இருக்கிறார்கள். அதுக்கு பரலோகம் ஒன்று இருக்கிறது, சீக்கிரமா போக போறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்ப பாரடைஸ்ல இப்ப இந்த பரதேசி அங்க மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. இப்ப இந்த பூமியில ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. அந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து சொல்லுகிறார்கள், அதுதான் சியோன் என்று சொல்லுகிறார்கள்.
சியோன் என்று சொன்னால் வெறுமை என்ற அர்த்தம். சியோன் என்று சொன்னால் என்னது? வெறுமை. அந்த சியோன் மலை நீங்க பாத்தீங்கன்னா, யூதா அந்த எருசலேம்ல இப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே எம்டியா வெறும் கல்லு தான் இருக்கும். ஒரு செடி கூட இருக்காது, ஒரு மரங்கள் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அது எம்டி, பயங்கரமான ஒரு வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய இடம் அது. இப்ப என்ன நடக்குது? இப்ப ஆதாம் ஏவாளு தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாச்சு. ஆண்டோர் ட்ரெஸ் கொடுத்தாரு, அனுப்பியாச்சு. இப்ப தோட்டத்துக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க, துரத்தப்பட்டாங்க. திரும்பி வந்து பார்க்குறாங்க, தோட்டம் எப்படி இருக்குது? தோட்டம் இருந்த இடம் எப்படி இருக்கிறது? ஹலோ, இப்போ ஒரு பில்டிங் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பில்டிங் வந்து இந்த இடத்த பார்க்குறீங்க, இந்த பில்டிங்லாம் இடிக்கப்பட்டு அது வனாந்தரம் வந்து அவங்களுக்கு ஷாக்காக இருக்குமா இருக்காதா? ஐயோ, நாங்கள் பார்த்தோம் இந்த பில்டிங் இங்கே இருந்துச்சேங்க, இந்த பில்டிங் இப்போ வனாந்தரமாக இருக்கேங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? பயங்கர ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு. இப்போ ஆதாமு ஏவாளும் என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ பாவம் செஞ்சுட்டாங்க. இப்போ ஆண்டோட்ட ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்களா? பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்களா? இப்போ ஆதாமு ஏவாள் என்ன பண்ணியிருப்பாங்க? நீ செஞ்ச பாவத்தினால அப்படி ரெண்டு பேரும் சண்டை போடவே இல்லை. சண்டை போட்டாங்களா? போடவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் தேவனை நோக்கி ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே எங்களை என்ன செய்யுங்க, மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு தெரியும், நான் இவர்களை மன்னிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு நீதிபரர். அவர் யாரு? நீதிபரர். நீதி. நீ பாவம் பண்ணிட்ட, அதனால உனக்கு மன்னிப்பு கிடையாது. அவர் தேவன், நீதி உள்ளவர், நீதியின்படி நியாயம் தீர்க்கிறவர், அவர் நீதியை பார்க்கிறவர். ஆதாம மன்னிக்க வேண்டும், ஆதாம் மன்னிக்கப்பட வேண்டும், ஆதாமின் சந்ததிகள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்ப நீதியாய் ஒருவர் இருக்கிறார், இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் குமாரன். அவர் என்ன பண்றாரு? நான் ஆதாமின் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்கல்ல, இந்த சட்ட திட்டங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த பூமியிலே மனித ரூபமாக கன்னியின் வயிற்றிலே இந்த பூமியிலே இயேசு நமக்காக பிறந்தார். பிறந்து 33 ஆண்டுகள் ஊழியம் செய்தாரு. இப்ப அவர் சிலுவையில் அடிச்சிட்டாங்க. சிலுவையில கால்கள் அடிக்கப்பட்டு மூச்சு விட முடியாது. மூச்சு விட்டா முழு பாரமும் காலில் இறங்கும், மூச்சு இழுத்தா முழு பாரம் எங்க இறங்கும்? காலில் இறங்கும். கால் அப்படி நரம்பெல்லாம் எலும்புகள் உடையத்தக்கதான பெயின் வரும். அதை திருப்பி மூச்சை ரிலீஸ் பண்ணா, அந்த மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது அவருடைய முழு பாரமும் 2 கைகளுக்கு தான் போகும். அப்ப 2 கையை பிக்கிற மாதிரி பயங்கர பெயின் வரும். அப்ப உனக்காக எனக்காக அவர் மூச்சு கூட விடலைங்க, மூச்சு கூட விடல. அத உள்ள சுவாசத்தை எடுத்து வெளியே விட முடியாதவனால அவ்வளவு பெயின். இருதயம் தெரித்தது, உடைந்தது என்று சொல்லுகிறார்கள். இருதயம், சங்கீதக்காரன் சொல்றான், என் இருதயம் நொறுங்குண்டது, அவருடைய இருதயத்தின் நரம்புகள் வெடித்து போனது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் விழாவிலே குற்றும் போது அது ரத்தமும் நீர் வந்துச்சு. மெடிக்கலா சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷனுடைய இருதய அந்த நரம்புகள், இருதய குழாய்கள் வெடிச்சுச்சுன்னா அந்த பிளட் வந்து இங்கதான் வருமா, அந்த விழா பகுதியில வந்து தங்கி இருக்குமா, வயிற்று பகுதியில கீழே வந்து அது உள்ள அந்த சதைக்குள்ளாக தங்கி இருக்குமா, அது நீரா மாறி தண்ணீரா மாறுமா. கிறிஸ்து தம்முடைய எல்லா வியாகுலங்களும், அவர் மனிதனாய் வியாகுலப்பட்டார், அவருடைய இருதயம் உடைந்தது. அதனாலதான் கடைசியில் அவரை செத்து போயிட்டார் டெஸ்ட் பண்றதுக்காக விழாவில் குத்தும் பொழுது தண்ணீரும் ரத்தமும் அப்படி கீழே வந்தது என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்ப தம்முடைய குமாரன் இந்த பூமியில இறங்கி வந்தார். இறங்கி வந்து ஆதாம் கேட்கிறான், ஆதாம் கேட்டுட்டு இருக்கிறான், ஆண்டவரே எங்களை மன்னின்னு சொல்லி. எங்க தெரியுமா? யூத பாரம்பரியம் சொல்லுகிறது, ஆதாம் மரித்து போனான். மரித்த அந்த இடத்தை எங்க இருக்காங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கபேலா எங்க இருக்கிறது? ஒரு கொகைக்கு பேர் இருந்துச்சுல்ல, எப்ரோன். எப்ரோன் என்னது? எப்ரோன்ங்கிற இடத்துல மக்கபேலாங்கிறது இடம் இருக்கிறது. அது வந்து கிரியாத் பீட் அப்படி சொல்லுவாங்க. கிரியாத் பீட் என்று சொல் 4 மனிதர்களின் இடம் என்று, 4 மனிதர்களின் கல்லறை என்று சொல்லப்படுகிறது எபிரேய வார்த்தை. இது யூத பாரம்பரியம், பைபிள் இல்ல. நான் யூத பாரம்பரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இது பாரம்பரிய தல்முத்தில் இருக்கிறது. யூத பாரம்பரியத்துடைய கதைகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிரியாத் பீட்னா 4 மனிதர்கள், 4 முற்பிதாக்கள். யாரு? ஆதாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. 4 முற்பிதாக்குடைய எலும்புகளும் அங்க இருந்தது. ஆபிரகாமுடைய எலும்பு இருக்கு, ஈசாக்குடைய எலும்பு இருந்துச்சு, யாக்கோபுடைய எலும்பு அங்க இருந்துச்சு. யூத பாரம்பரியம் சொல்லுது
அதுக்கு முன்னாடி ஆதாமுடைய எலும்புகள் அந்த மக்கபேலோட இருந்துச்சு. அப்போ நோவாவுடைய நாட்களில் அந்த தண்ணீர் வரும்பொழுது, நோவாவுடைய ஜலப்பிரயத்தில் வரும்போது, நோவா ஆதாமின் எலும்பை எடுத்துக்கொண்டு போய் அவன் மலை எடுத்துக்கொண்டு போய் ஜலம் வற்றின பிறகு இன்று இருக்கக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்த கொல்கதா என்று சொல்லக்கூடிய மலை அடிவாரத்துக்கு கீழாக ஆதாமின் எலும்பை வைத்தான்னு சொல்லி பாரம்பரியம் சொல்லுகிறது. அதனாலதான் கபாலஸ்தலம் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னன்னா ஆதாமின் தலைவோடு அர்த்தம். எபிரேய வார்த்தையில ஆதாமின் தலைவோடு என்று சொல்லி எடுத்தோம். கபாலஸ்தலம் என்கிறதான அந்த இடத்துல இயேசு சிலுவையிலே மரித்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆதாமின் எலும்புகளுக்கு மேலாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால ஆதாமின் சந்ததிக்கான ஒரு பெரிய விமோசனம் அந்த சிலுவையிலே உண்டானது. இயேசு சிலுவையிலே மரித்திருக்கிறார். இப்ப முதல் வார்த்தை வாசிக்கலாம். முதல் வார்த்தை லூக்கா 23:34 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களா? இவர் சொல்றாரு பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்க. அப்ப ஆதாம் தேவ சமூகத்தில் அழுகிறான். ஆதாமும் ஏவாளும் நின்று அந்த அந்த மொட்டையான அந்த வெறுமையாய் காலியாய் இருக்கிற இடத்தில் நின்று அழுகிறார்கள். ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்து நமக்காக ஆதாம் செய்த பாவத்திற்காக சிலுவையிலே அவர் மரித்து சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஆதாம் செய்து அறியாமல் செய்து விட்டார்கள், இந்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அவர் நமக்காக பரிந்து பேசினார். பிதா அந்த ஜெபத்தை கேட்டு நம்மை மன்னித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆதாம் அந்த ஜெபம், ஆதாம் ஜெபிக்கிறான், கேட்கிறான், ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏன்னா நீதிபரர் அவர் அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் நீதியின்படி ஜட்ஜ் கொடுக்கிறவர். இவர் அன்பின்படி நம்மளை மன்னிக்கிறவருங்க. நீதியின்படி நீங்கள் நானும் குற்றவாளிகள். இங்க கவனிங்க, நீதியின்படி நீங்கள் நான் என்னது குற்றவாளிகள். ஆனால் கிறிஸ்துவுடைய அன்பின்படி கிருபையின்படி நீங்கள் நானும் பரிசுத்தவான்கள். நீதியின்படி யாரு குற்றவாளி? நியாயப்படி நீ யாரை செய்யணும்? தண்டிக்கப்பட வேண்டும். நீதியின்படி தண்டிக்கப்பட வேண்டும். நியாயப்படி நாம தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பின்படி நாம தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்திருக்கிறார். போப்பா, நீ உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவருடைய கிருபையின்படி நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கிருபை. கிருபையை குறித்து சொல்லப்படுகிறது, தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிஃப்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஈவு. இப்போ ஆதாம் கேட்டான், அன்னைக்கு அழுதுறான். அந்த பாவத்தை ஆதாமின் சந்ததிகள், என் சந்ததிகள்லாம் இனி வர முடியாதே இந்த தோட்டத்துக்குள்ள, என் பிள்ளைகள் இனி வரக்கூடிய பிள்ளைகள் வர முடியாதே அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஆதாம் அழுதான், ஏவாள் அழுதார்களே. அந்த சத்தம், அந்த சத்தத்துக்காக அந்த சத்தத்தை தேவன் கேட்டாரு. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். என்ன செய்யணும் தெரியாம இவன் ஆண்டவர் உண்மையில நம்புறேங்க. ஆதாம் கொஞ்சம் யோசிச்சு அந்த நன்மை தீமையை கட்டுட்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுருப்பாண்டா, இன்னைக்கு நீங்கள் நானும் 10,000 வருஷம் 20,000 வருஷம் 30,000 வருஷம் உயிரோடு இருந்துட்டு இருப்போமா இருக்க மாட்டோமா? நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்ன செஞ்சுருப்போம்? பார்த்துட்டு வா, நான் சூப்பராக இருக்காரு, அவன் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அந்த வருஷத்தின் கனியை விட்டுட்டு நன்மை தீமை இருக்க கனியை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டான். நான் அடுத்த ஜீவ விருட்சம் யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஆதாமுடைய மன்னிப்பு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. இப்ப ஆதாம் கர்த்தர் மன்னிக்கலையா? இப்ப மன்னிச்சிட்டார். ஆதாம கர்த்தர் சொல்ற, சரிப்பா நான் உன்னை மன்னிச்சிடுறேன்ப்பா, உன் பிள்ளைகளை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டார். உன் பாவத்தை என்ன பண்ணிடுறேன், உன் மீறுதலை, உன் அக்கிரமத்தை நான் மன்னிச்சிட்டேன்ட்டார். இப்ப ஆதாம் 2வது ஜெபம் பண்ணியிருப்பான். ஆதாம் என்ன பண்ணியிருப்பான்? என்ன செஞ்சான்? ஆதாம் 2வது ஜெபம் பண்ணி இருக்க மாட்டானா? அடுத்து கேட்கிறான், இப்ப ஆதாம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாச்சு, ஆண்டவரே நாங்க பாவம் செஞ்சுட்டு எங்களை மன்னிச்சிருக்க ஆண்டவரே கேட்டாச்சு. இப்ப பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இப்ப ஆதாம் 2வது கேட்கிறான், ஆண்டவரே
என்ன மன்னிச்சிட்டீங்க. ஆனா அது தோட்டம் காணாம ஆண்டவரே, தோட்டத்துக்குள்ள ஆண்டவரே தோட்டத்துக்குள்ள வரணுமே ஆண்டவரே. அப்படின்னா அடுத்த வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற உனக்கு சொல்லுகிறேன் என்று. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இப்ப பாருங்க, பரதேசி ஆதாம் இழந்து போன இடம். நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்ப நிர்கதியாய் நிற்கிறார்கள். நாங்க இனி அந்த தோட்டத்துக்கு வரணுமே ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆதாம் அன்றைக்கு கேட்டான் பாருங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னார், உன்னை மன்னிச்சிட்டேன்ட்டாரு. 2வது கேட்கிற ஆண்டவரே, நாங்க நடந்த தோட்டம், நாங்க உலாவுன தோட்டம், நாங்க நின்ற தோட்டம், நாங்க பார்த்த தோட்டம் ஆண்டவரே, இந்த தோட்டத்தை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம். ஆனா என் பிள்ளைகள் அதை பார்க்கணுமே, அதுக்கு உள்ள வரணுமே, திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அங்கதான் அழகா ஆண்டவர் சொல்ற 2வது வார்த்தை சொல்றது, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், இன்றைக்கு என்னோடு கூட தோட்டத்தில் இருப்பாய். எங்க இருப்ப? தோட்டத்தில் இருப்பாய் அப்படின்னு சொல்றார் ஆண்டவரை பார்த்து. இப்ப பாருங்க, ஆதாம் கொஞ்சம் நீங்க அந்த கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப ஆதாம் ஏவாளுடைய ஜெபம் இப்ப எங்கெல்லாம் நிறைவேறுது பாருங்க, எங்க பதில் வருது பாருங்க. சிலுவையில் பதில் வருது, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா. அவன் கேட்கிறான், ஆண்டவரே ஒரு ராஜ்யத்தில் நினைத்தான். சொல்ற, பரவாயில்லடா, உன் ராஜ்யத்தில் நினைச்சுக்கிறேன், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். உனக்கு நான் மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, தோட்டத்துக்கு போகிற வழியை நான் உனக்கு திறந்து கொடுக்கிறேன். அந்த தோட்டம் உனக்கு கிடைச்சாச்சுப்பா அப்படின்ட்டார். இப்ப தோட்டம் பார்க்கல, இப்ப தோட்டத்தை பார்க்கல. அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு எப்படி போறது ஆண்டவரே? அவங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். தோட்டத்துக்கு எப்படி போறது ஆண்டவரே? எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, வழி எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, வழி ஆண்டவரே, தோட்டத்துக்கு போற வழி அது எனக்கு வேணும் அப்படி அடுத்து கேட்க ஆண்டவரே, தோட்டத்துக்கு போற வழி. 19:26-27 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் பார்த்து தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அல்லேலூயா. இங்க 2 ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்ப ஆதாம் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, தோட்டத்தை தருவேன் வாக்கு பண்ணிட்டீங்க, இப்ப தோட்டத்தை நான் பார்க்க முடியல, தோட்டம் எங்க இருக்குன்னு தெரியல, தோட்டத்துக்கு போற வழி தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தோட்டத்துக்கான வழியை சொல்லி கொடுக்கிறார், அட்ரஸ் கொடுக்கிறது அவரே கூட்டிட்டு போறாரு. இப்ப ஆண்டவர் பார்த்து சீசனை பார்த்து சொல்ற, தாயை பார்த்து சொல்ற, இதோ தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். ஸ்திரீயே அதோ உன் மகன். இப்ப பாருங்க, பிதா கிறிஸ்துவ பார்த்து சொல்றாரு, இதோ உன் மகன், இதோ என் குமாரன் இருக்கிறார். உங்களுடைய வழிய தோட்டத்துக்கு போற வழி என் குமாரன் மூலமாய் தான் உண்டாயிருக்கிறது. அது சொல்லப்படுகிறது. அந்த ஸ்திரீ இதோ உன் தாய் என்று சொன்னால் சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. குமாரன் என்று சொன்னால் கிறிஸ்துவை குறிக்கிறது. தாய் சபைக்கு அடையாளம். சாராள் ஜீவன் உள்ளோருக்கு அவர் எல்லாருக்கும் தாய் என்று சொல்லப்படுகிறது. சாராளை குறித்து சொல்லப்படுகிறது. சபைக்கு அடையாளமாய் சாராளை சொல்லப்படுகிறது. சபை என்ன செய்கிறது? சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த ஜீவனுள்ள அந்த சபை எங்க நம்மளை கொண்டுட்டு போகுது? இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இதோ உன் தாய், இதோ உன் மகன். இப்ப இந்த சபையை பார்த்து சொல்றாரு, இந்த குமாரன் மூலமாய்த்தான் நீ எங்க போக முடியும்? ஏதேன் தோட்டத்துக்கு போக முடியும், இழந்து போன தோட்டத்துக்கு போக முடியும். இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவன் என்ன செய்ய முடியாது, பிதாவிடத்துக்கு வரான். கிறிஸ்துவை அல்லாமல் நீங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள போக முடியாது, பரதேசிக்குள்ள போக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான், இயேசுவை கிறிஸ்துவின் மூலமா தான் மரித்த ஆத்துமாக்கள் எங்க போகிறது? பரதேசிக்கு போகுது. போகுதா இல்லையா? இன்னைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா?
எங்க போகுது? இந்த ஆத்துமா எங்க போய்? இளைப்பாறுதலின் ஸ்தலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இளைப்பாறுற இடத்துக்கு போகுது. ஒரு நாள் வரப்போகிறது பரலோகத்துக்கு. இயேசுதான் கூட்டிட்டு போக போறாரு. அவர் தான் கூட்டிட்டு போக முடியும். அப்ப அந்த தோட்டத்துக்கு, அந்த ஆதாம் இழந்து போன அந்த பாரடைஸ்க்கு, அந்த ஏதேன் தோட்டத்துக்கு நீ உள்ள போகணும்னு சொன்னா கிறிஸ்து தான் வழி, குமாரன் தான் வழி. குமாரனை அல்லாமல் ஒருவனும் உள்ள போக முடியாது. அப்ப நீங்க குமாரன் மூலமாய்த்தான் உள்ள போக முடியும். அதனாலதான் அங்க சொல்லப்படுகிறது, இதோ உன் தாய், இதோ உன் மகன். உன் மகன் மூலமாய் சபையாகிய அந்த மனவாட்டி, அந்த தாய், அந்த சபை, அந்த கிறிஸ்துவின் மூலமாய், குமாரன் மூலமாய் தான் உள்ள போக முடியும். குமாரனை அல்லாமல் போக முடியாது. நான்காவது வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 27:46. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அடுத்து பாருங்க, இப்ப ஆதாம் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, தோட்டத்தையும் காட்டிட்டீங்க, வரலான்னு சொல்லிட்டீங்க, கிராண்ட் கொடுத்துட்டீங்க, இப்ப தோட்டத்துக்கான வழியை சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, இப்ப தோட்டத்துக்குள்ள நாங்க எப்படி வர்றது ஆண்டவரே? தோட்டத்துக்குள்ள நாங்க உள்ள வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு ஆரம்பத்துல ஆதியில நீங்க எங்களை உருவாக்குனீங்கல்ல, அப்ப எங்களை கைப்பிடிச்சு நீங்க பழக்குனீங்கல்ல, எங்களை நடத்துனீங்கல்ல, உங்களை கைப்பிடிச்சு தோட்டத்துல நடந்தல ஆண்டவரே, அப்ப நடந்தது போல இப்பவே எங்களுக்கு நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இப்ப அந்த தோட்டத்துல நீயும் நானும் நடக்கிறதுக்காக அவர் கைவிடப்பட்டார். தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நம்முடைய முழு பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. நம்முடைய எல்லா அக்கிரமமும், நம்முடைய எல்லா வியாதிகளும் சிலுவையிலே அவர் மேல அப்படியே தூக்கி வச்சிட்டாரு. ஏன்னா நீ கைப்பிடிக்கணும்னு சொன்னா, ஒன்ன கைப்பிடிக்கணும்னு சொன்னா ஓ பாவத்தை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும். ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பிதா பாவத்தை பார்க்க மாட்டார். பாவத்தை பிடிக்காதவருக்கு பாவமான மனுஷனை தொட முடியாது. அதனால ஆதாமுக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய இடைவெளி வந்துச்சு. இப்ப அவர் விரும்ப மாட்டார் பாவத்தை. இப்ப பாவம் இல்லாத பரிசுத்தமா மாறணும்னு சொன்னா ஏன் பாவத்தை எடுத்து இன்னொரு மேல வைக்கப்பட வேண்டும்? அப்பொழுதுதான் நான் பரிசுத்தமானாய் மாற முடியும். அப்பொழுதுதான் பிதா என் கையை பிடிக்க முடியும். எனக்காக அவர் என் கையை பிடிக்கிறதுக்காக என்னுடைய முழு பாவத்தையும் அவர் மேல் வைக்கப்பட்டது. என் வியாதிகள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டது. என் தரித்திரங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்டதுனால இயேசு கைவிடப்பட்டார். இயேசு கைவிடப்பட்டார். ஏன்னா நீ உன் கையை என் கையை பிடிக்கும்படியாக இயேசு கைவிடப்பட்டாருங்க. கைவிட்டுட்டாரு. அதான் கேட்கிறார், பிதாவே ஏலி ஏலி லாமா சதப்தானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? ஏன்னா என்னை கைவிட்டது காரணம் இந்த ஆதாமின் சந்ததிகளை கைப்பிடிக்கும்படியாக, அந்த தோட்டத்தில் திரும்ப உலாவும்படியாகவே என்ன கைவிட்டாருங்க. அவரை கைவிட்டாருங்க. தம்முடைய குமாரனை அவர் கைவிட்டாரு. என்ன கைவிட்டாலும் பரவாயில்ல, இந்த சந்ததியுடைய கையை நீங்க பிடிங்கன்னு சொல்லி தேவன், அவர் கிறிஸ்து நமக்காக கைவிடப்பட்டார். யோசிச்சு பாருங்க, நீங்க தேவனுடைய கையை பிடிக்கிறதுக்காக அவர் கைவிடப்பட்டாருங்க. பிதா தம்முடைய முகத்தை மறைத்தார் என்று சொல்லப்படுகிறது. சிருஷ்டிகள் சூரியனும் சந்திரனும் இருளடைந்தது என்று சொல்லப்படுகிறது. பூமி எங்கு அந்தகாரம் உண்டாயிற்று. ஏன்னா அவர் நமக்காக கைவிடப்பட்டார். அந்த சராசரங்களை உருவாக்கின தேவன் தம்முடைய வார்த்தையினால, கிறிஸ்துவினால் இந்த பூமி வானம் உருவாக்கப்பட்டதுல அந்த வார்த்தையே கிறிஸ்து. அதான் வார்த்தை. அந்த வார்த்தையினால உருவாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளும் அது அப்படியே பயந்துருச்சு. ஐயோ, நமக்காக, இந்த மனிதனுக்காக இவர் கைவிடப்பட்டாரே என்று சொல்லி பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. யோசிப்பாரு, உன்னையும் என்னையும் கைப்பிடிக்கிறதுக்காக பாவம் அறியாத அவர், பாவமே அறியாத, பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்தை அறியாதவர்
ஒன்ன மீட்கிறதுக்காக, என்ன மீட்கிறதுக்காக, ஒன்னு கையை என் கையை பிடிக்கிறதுக்காக அவர் சிலுவையில கைவிடப்பட்டார். நம்முடைய மொத்த பாவங்களும், நம்முடைய மொத்த சாபங்களும், மொத்த வியாதிகளும் கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. நீயும் நானும் அந்த விடுதலை அடையும்படிக்கு, நீ நானும் சுகமா இருக்கும்படிக்கு, நீ நானும் ஆரோக்கியமா இருக்கும்படிக்கு, நீ நானும் செழிப்பா இருக்கும்படிக்கு எல்லாம் அவர் மேல் வந்து விழுந்தது. இப்ப 4வது ஜெபத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சு. என் குமாரனை கூட கைவிட்டுறேன், கைவிட்டுட்டு ஒன்ன நான் கையை பிடிக்கிறேன்னு சொல்லி 4வது வார்த்தை வந்தது. இப்போ 5வது வார்த்தை நம்ம மேல அவர் எவ்வளவு பிரயாசப்படுறாரு பாருங்களே. வாசிக்கலாம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் சீக்கிரமா வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக மாற்றப்பட்டதுங்க. ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பது அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தம்முடைய சந்ததியை பார்த்தார். அல்லேலூயா. அவர் தன் சந்ததியை பார்த்து நீடித்த நாளாயிருப்பார். நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். அவர் தம்முடைய அந்த எதை பார்த்தாரா? ஆத்துமாக்களை பார்த்தாரா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 110 3வது வசனத்தை வாசிங்க. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் மனம் திரும்பவும் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனங்கள் உமக்கு பிறக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்காக அவர் நொறுக்கப்பட்டு நம்மை அவர் பெற்றெடுத்திருக்கிறார் ஆவியிலே. கிறிஸ்துவும் அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 19:28 வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். என்ன சொன்னாரா? தாக எங்க வந்துச்சு தெரியுமா? அவர் நொறுக்க சித்தமாயி, அவர் திரும்பி வாசிக்கிற 53 அதிகாரத்துல அந்த 10வது வசனத்தை வாசிங்க. 53:10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக குற்ற நிவாரண பலியாச்சா. பாருங்க, கிறிஸ்து 7 பலியாக்கப்பட்டார். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, எல்லா பலியாக சிலுவையில் அவர் மாற்றப்பட்டாராம். இப்ப குற்ற நிவாரண பலியாக, குற்றத்திற்காக அந்த ஆடு அடிக்கப்பட்டு பாளையத்துக்கு புறமே அடிக்கப்பட்டு அது எரிக்கப்பட்டு சாம்பலை தெளிக்கப்பட வேண்டும். அதான் குற்ற நிவாரண பலி. வாசிங்க. குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்து அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் என்ன பார்த்தாரா? சந்ததியை கண்டு சொல்லுங்க, உங்களை பார்த்தாரு. நீங்க உங்க தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களை அவர் பார்த்தாரு. சொல்லுங்க, உங்களை பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? சொல்லுங்க. என் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? நான் இங்க உட்கார்ந்து ஆராதிக்கிறத அவர் சிலுவையிலே பார்த்தார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில நம்மளை பார்த்தாரு. அதனால தாங்க அவர் ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, நெருக்கப்பட்டது, தாகமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. நம்மை அவர் சிலுவையிலே பார்த்தார். சங்கீதம் 110 சொல்லுது, உம்முடைய யவனமுள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறது. அப்படின்னா உன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆதாம் பெற்றெடுக்கக்கூடிய, இப்ப ஆதாம் கேட்கிற, ஆண்டவரே என் சந்ததி நீ சாபத்தில் பிறகு இல்லை, இனி சந்ததி சாபத்தின் சந்ததி அல்ல, உன் சந்ததி நீ ஆவியிலே பிறக்கப்பட வேண்டும். அதனாலதான் அவர் தாகமா இருக்கிறேன். நம்முடைய தாகத்தை இன்னைக்கும், அவருடைய பெரிய தாகம் என்ன தெரியுமா? இன்றைக்கும்
ஆவியிலே பிறக்க தேவன் விரும்புகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய எதுக்கு வர முடியாது. அப்போ ஆவியிலே பெற்றெடுக்க வேண்டும். ஆவியிலே கிறிஸ்து நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இப்ப பிறந்துட்டோம். இப்ப எப்படி திரும்பி பிறகு ஆவியில பிறக்கப்பட வேண்டும். அத கிறிஸ்து நம்ம ஆவியில பெற்றெடுத்திருக்கிறார். அந்த பிரசவ வேதனை, அந்த வேதனையில கிறிஸ்து நமக்காக பெற்றெடுக்கும்படியாக அவர் சிலுவையிலே பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார். இப்ப ஆதாம் கேட்கிற ஆண்டவரே பெற்றெடுக்கிற சந்ததியில இனி ஆவியில பெற்றெடு, இன்னைக்கு நீங்க நான் பெற்றெடுத்திருக்கிறோம், ஆவியில பிறந்திருக்கும் எத்தனை பேர் ரீபர்த், திரும்ப பிறக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தாகமா இருக்கிற. இப்ப ஆதாம் கேட்கிறான். முதல் கேட்ட ஆதாம் என்ன பண்ண, ஆண்டவரே என்ன ஆதாம் ஜெபத்தை தான் வச்சு உங்களை பேசிட்டு இருக்கிறேன். ஆதாம் தேட்டத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ணியிருப்பான். அந்த சியோன்ல, அந்த காலி இடத்துல, அந்த எம்டி பிளேஸ்ல, அந்த சியோன்ல வெறுமையா இருக்கிற இடத்துல ஜெபிக்கிறான். அந்த சியோன்ல ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. அவனை மன்னிச்சாரு. ரெண்டாவது ஆண்டவரே என்ன கேட்டான், இந்த தோட்டத்துக்கு வரணும் ஆண்டவரே, இந்த தோட்டம் இருந்துச்சுல்ல, இந்த தோட்டத்துக்கு இந்த இடத்துல இருந்துச்சுல ஆண்டவரே, இந்த தோட்டத்தை நீங்கள் மேலே கொண்டு போயிட்டீங்களே, இந்த தோட்டத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. இன்றைக்கு என்னோட கூட மூணாவது ஆண்டவரே தோட்டத்துக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க, தோட்டத்துக்கு வழி தெரியல ஆண்டவரே, எப்படி வழி ஆண்டவரே, வழி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவர் சொன்ன, இதோ உன் தாய், இதோ மகன். இப்போ கிறிஸ்து எனக்காக வழிகாட்டி இருக்கிறாரு. அவர் சபை, நான் சபையாகிய மனவாட்டி. நான் யாரு? சபையாகிய மனவாட்டி. கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாகிய நான், சபையாகிய நான் அந்த தோட்டத்துக்குள்ள போக முடியும். நாலாவது என்னது? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? எனக்காக அவர் கைவிடப்பட்டார். திரும்பவும் அந்த தோட்டத்துக்குள்ள போயிட்டு நான் இங்க மறுபடியும் உட்கார்ந்துட்டு தோட்டத்தை வேடிக்கை பக்கத்துக்கு இல்ல, திரும்பவும் அந்த தோட்டத்துல போய் அவர் கூட நடக்கணும். எத்தனை பேர் விரும்புற நடக்கிறதுக்கு? அல்லேலூயா. திரும்பவும் அந்த தோட்டத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்? நான் நடக்கணும். திரும்ப அவரைய கையை பிடிக்கணும். அப்படின்னா திரும்பவும் எனக்காக அவர் கை பிடிக்கணும்னா அவர் எனக்காக கைவிடப்பட்டார். ஏலி ஏலி லாமா சதப்தானி, என் தேவனே என்னை கைவிட்டீர். அப்ப நான் அந்த இடத்துல கைவிடப்பட வேண்டிய, அந்த கைவிடப்பட்டிருக்க அந்த இடத்துல இயேசு எனக்காக கைவிடப்பட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அல்லேலூயா. இப்ப கைவிடப்பட்டாருங்க. இப்ப ஏலி ஏலி லாமா சதப்தானி இப்ப எனக்காக கைவிடப்பட்டதுனால இப்ப ஆதாம் இப்ப எங்க போயிட்டார்? ஆதாமின் சந்ததி எங்க போயிட்டு? தோட்டத்துல போய் யாரோட உலாவுது? இப்ப ஆதாம் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், இப்போ திருப்பி கொடுத்துட்டீங்க. இந்த தோட்டத்தில் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்கள், தோட்டத்தில் இழந்து போன அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அதை எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது என்று, இட்ஸ் finished, தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார். தலையை சாய்த்து ஆவியை இது finished, முடிந்தது. அடுத்து என்ன சொன்னாரு? முடிஞ்சிருச்சு. எப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ எதெல்லாம் இழந்து போனாயோ, எந்த அதிகாரத்தை நீ இழந்து போனாயோ, எந்த ஆளுகையை நீ இழந்து போனாயோ, அந்த ஆளுகை எல்லாமே இப்ப நான் சிலுவையில சுமந்து தீர்த்ததுனால, நான் முடிச்சதுனால, நீ இழந்து போன ஆளுகையை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதனால நீ இழந்து போனவைகள் முடிந்தது. இனி இழக்க வேண்டியது ஒன்றுமில்லை. நீ இழக்க வேண்டியது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அவர் முடித்து வைத்தார். நீ இழந்து போகிறது இனிமே ஒன்றுமே இல்லை, நான் முடிக்கிறேன்னு சொல்லி இட்ஸ் a finished என்று சொல்லி அவர் முடித்து வைத்தார். உனக்காக எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கிறார். உன் தரித்திரம் எல்லாமே அவர் சிலுவையில் அவர் நிர்வாணியாக, நீ ஆதானிய பாருங்களேன், அந்த சொல்றாங்க, ஆதாம் நிர்வாணியாய் தோட்டத்தில் நின்றானா. எப்படி நின்றானா? நிர்வாணியா நின்றான். அந்த நிர்வாணியா நின்றுதான் அவன் கேட்கிறான். அந்த நிர்வாணியாய் நின்ற அந்த ஆதாமு இயேசுவும் தன்னை நிர்வாணமாய் சிலுவையிலே மரித்தார். காரணம், உன்னையும் என்னையும், உன்னுடைய நிர்வாணமும் என் நிர்வாணமும் மூடப்படும்படியாக, பாவத்தின் நிர்வாணத்தை மூடும்படியாக கிறிஸ்து நமக்காக நிர்வாணமாக்கப்பட்டார்.
பாவம் அதனால மூடப்பட்டது, தோல் உடை உண்டாக்கப்பட்டு உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. ஆதாம் எதெல்லாம் இழந்து போனானோ எல்லாத்தையும் எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்ப இன்னைக்கு மேல சிலுவையில் அவர் அடிக்கப்பட வேண்டியதில்லை. அவர் எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடிச்சிட்டாரு. அதுதான் முடிந்தது. கடைசி ஒரு வார்த்தை சொல்ல வாசிக்கலாம். பிதாவே உம்முடைய கைகளில் ஓகே வாசிங்க. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று I commit my spirit, என் ஆவியை உங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்ப ஆதாம் அந்த இழந்து போன எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டு, இப்ப நீர் என்ன கொண்டு என்ன அனுப்புனீங்க, இல்ல எதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்தனோ, எதற்காக நான் இழந்து போனீங்க, எதை செய்து முடிக்கிறதுக்காக என்ன அனுப்புனீங்கல்ல, அதை செஞ்சு முடிச்சுட்டு இப்ப என் ஆவியை என்ன செய்யறேன் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். இது என்ன குறிக்கிறது சொன்னா, இது ஒரு பெரிய ஒரு முடிச்சு, இந்த உலகத்தை முடிச்சு கொடுத்துட்டு இப்ப ஏதேன் தோட்டத்தில் நீங்களும் நானும் பிள்ளைகள் நீங்க உருவாக்குனீங்கல்ல, உங்க பிள்ளைகள் சந்ததிகளும் இப்ப ஏதேன்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்க இனிமே சந்தோஷமா இருக்கலாம், இனி உலாவலாம். நீ யாரை இழந்து போனீங்களோ, யாரை உண்டாக்கிட்டு மகிழ்ச்சியா இருந்தீங்களோ, யாரை உண்டாக்கி நீங்க சந்தோஷப்பட்டீங்களோ, அந்த மனுஷன் கூட நீங்க திரும்பவும் அவனோடு கூட இருக்கிற போறீங்க. என்னை கொண்டு அனுப்புனவை செய்து நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் இப்போ கையில் உன்னை கொடுத்திருக்கிறாரு. அவங்க கையில் ஒன்று கொடுத்துருக்கிறாரு, ஒரு சேலஞ்ச் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த ஊரில் எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி கேட்டுட்டு அப்படியே கை தட்டிட்டு சூப்பராக செய்தி கொடுத்தான்னு சொல்லிட்டு நீங்கள் போகக்கூடாது. எனக்கு அது சக்ஸஸ் இல்லை, இட்ஸ் நாட் அ சக்ஸஸ். என்னோட சக்ஸஸ், நான் விரும்புகிற வெற்றி என்ன தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஐயா, சாபத்தில் பாவத்தில் யார் என்னை விடுவிக்க முடியும்? யாராவது எனக்கு சொல்லிட மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். ஒரு பெரிய கிராமம் அது, அங்கங்க வீடுகள் இருக்கும். நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் வீடுகளுக்காக ஒரு தனியாக ஒரு வீடு இருக்குது, தூரமாக நடந்து போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்க்கணும். இங்கேருந்து பார்த்தா அந்த வீடு தெரியுது. இந்த 1/2 கிலோமீட்டர் வீட்டுக்கு யார் போகிறது வேண்டான்னு சொல்லிட்டு சிலர் ஒதுக்கி வந்தாங்க. அதில் 2 தம்பிமாருங்க, 1/2 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த வீட்டை கதவை தட்டுறாங்க. யாருமே திறக்கவே இல்லை. அங்கேருந்து நாங்கள் கூப்பிட்ற, தம்பி நேராச்சு சீக்கிரம் வாங்கப்பான்னு கூப்பிடும் போது, இல்லைண்ணே கதவை தட்டுற யாருமே இல்லை, ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கு மனசு இல்லைண்ணே, நாங்கள் யாரோ உள்ளே இருக்கிற மாதிரி தெரியுதுண்ணே, அப்படி நாங்கள் கதவை தட்டி கொடுத்துட்டு வரோன்னு சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது திரும்பவும் தட்டிகிட்டே இருக்கிறாங்க. அங்கே தட்டின உடனே அந்த ஒரு நபர் கதவை தந்துட்டு வெளியே வர்றாரு. என்ன வேணும்னு சொல்லும் போது, இவன் கையில் இருக்கிற அந்த வேத புஸ்தகத்தை, அந்த நியூ டெஸ்டமென்ட் ஸ்ட்ராக்ஸையும், இயேசு உங்களை நேசிக்கிறார், இந்த உலகத்தில் யார் நேசிக்காம இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லி இந்த டிராக்ஸை பைபிளை கையில் கொடுக்கும் பொழுது, அந்த வாங்கின நபர், இந்த தம்பிமார், சின்ன பசங்க, இந்த தம்பிமாருடைய கையை பிடிச்சு அழுகிறான், பயங்கரமா அழுகிறான். அதில் ஒரு தம்பி கூப்பிடுறாங்களே, அண்ணே நாங்கள் கொடுத்தோம், இவர் பயங்கரமாக அழுகிறான், சீக்கிரம் எங்களை வாங்கன்னு போட்டோம். நாங்கள் வேகமாக போகிறோம். உள்ளே போய் பார்த்தா அங்கே தூக்கு கயிறு மாட்டி சாகிறதுக்காக அந்த டேபிளை போட்டு மேலே ஏறி நின்று கொண்டிருந்து இருக்கிறான். இவங்க போய் கதவை தட்டுறாங்க. அந்த மனுஷன் கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு நிற்கிறான். இவங்க போய் கதவை தட்டியிருக்காங்க. ரொம்ப நேரம் தட்டி இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் தட்ட உடனே யாரோ நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி மெதுவா வந்து யாருன்னு பார்க்க வந்திருக்கிறாரு. பார்க்க வந்த நேரத்தில் இந்த வார்த்தை அவளுக்கு உள்ள போச்சு. உள்ள போன உடனே அவர் அழுகிறான், பயங்கரமா அழுகிறான். அவர் உட்கார வச்சு நாங்கள் பேசணும். ஐயா பேர் என்ன, யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது,
அந்த மனுஷன் செக்ரட்டரியேட்டில், நான் சென்னையில் ஒரு பெரிய தலைமைச் செயலகத்தில் மிகப்பெரிய அதிகாரியாய் வேலை செய்தவர். நுங்கம்பாக்கத்தில் இருக்கு வீடு, கோடம்பாக்கத்தில் வீடு வைத்திருக்கிறார், வடபழனியில் வீடு இருக்கிறது. பிள்ளைகள் 2 பேரும் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. மகாபலிபுரத்தில் அவர் சாக போகிற வீடு அவருக்கு சொந்த வீடு. அதை காட்டுறாரு, அந்த தோட்டத்தை காட்டுறாரு. இதெல்லாம் எனக்குள்ள இடம்தான். ஏயா சாக போகிற? எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை நேசிப்பதுக்கு யாருமே இல்லை. எனக்கு பென்ஷன் மட்டும் 50,000 ரூபா வருது. எனக்கு அந்த எஃப்டி அதெல்லாம் என்னமோ போட்டு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பல கோடிகள் இருக்கிறது. என் மனைவிக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறா. என் மனைவி என்ன நேசிக்கலை, எல்லாருமே வெறுத்துட்டாங்க. இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணும்னு சொல்லி நான் சாகிறதுக்காக இங்கே வந்து சாகிறதுக்கு தான் வந்தேன், சாகிறதுக்காக நான் வந்தேன். ஆனால் நீ சாக மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காக வாழ போகிறேன்னு சொல்லி அன்னைக்கு அந்த மனுஷன் சொன்னான். இன்னைக்கும் அந்த மனிதன் இருக்கிறான். உங்கள் ஊர் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் கூட சிரித்து பேசலாம், உங்கள் கூட நல்லா பேசலாம். ஆனால் எத்தனையோ பாரம், பிரச்சனையோ, எத்தனையோ பாடுகள் உள்ளே அழுது கொண்டு இருக்கலாம். உங்ககிட்ட சிரிக்கலாம், வீட்டுக்குள்ளே போய் அழலாம். அப்படிப்பட்ட எத்தனையோ நபர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டு இருந்து போக. ஏதோ கேட்டோம், அடுத்து ஏதோ கொடுப்பாங்க, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பாடு போடுவாங்க, இல்லை ஏதோ குளிர்பானம் கொடுப்பாங்க, அதை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடாத. இந்த வார்த்தை உன் காதுகளில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதற்காக நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த காலை வேளை, இந்த மத்திய வேளையில் கர்த்தர் உன்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார். உன்னை விடுவித்த, உனக்கு உனக்கு ஆரோக்கியம் தந்த, ஓ சாபத்திலிருந்து விடுவிச்ச, ஓ பாவத்திலிருந்து விடுவித்த, உன்னுடைய அக்கிரமங்களிலிருந்து விடுவித்த, உன் தரித்திரத்தை விடுவித்த தேவன் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன செய்ய போறீங்க? சுத்த தேவன் நம்மை அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி அவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க வருகைக்கு முன்பதாய் ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்த நம்மை பலப்படுத்தினார். அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்ப. ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் உமக்கு உகந்த கிரியைகளாக இருக்கட்டும். ஆத்துமாக்களையும் உம்மண்டையில் கொண்டு வரக்கூடிய கிரியைகளாய் காணப்படட்டும். கல்வாரி சிலுவையில் எனக்காக ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நீங்கள் வச்சிங்க. எங்களை உயிர்ப்பித்து உம்மோடு கூட அழைத்து பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகிறதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, செய்து கொடுத்த அருமையான மகனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தையின்படி வாழ உமக்கு சாட்சிகளாய் நிற்க, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண பரலோகத்திற்கு ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களோடு நாங்கள் வந்து சேர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வல்ல தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாட்சிமை மகிமை உமக்குரியது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய கூட இருப்பதாக. ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மற்றலோகத்து கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.